பெண் வீட்டார். மரியம், மரியம், இங்க வாமா. தா வரேங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும். சொல்லுங்க, கேட்குறேன். நம்ம பொண்ணு படித்து முடிச்சு திருமண வயசு வந்துருச்சு. அவளுக்கு ஒரு நல்ல சாலிகான ஒரு பையனை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். சரி, நான் பள்ளிவாசல் போயிட்டு வரேன். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். மரியம், மரியம், இங்கே வாமா. தா வரேங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம பொண்ணு சனாவுக்கு தௌஹீத் அடிப்படையில் ஒரு நல்ல வரம் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பையனை விசாரிச்சிட்டிங்களா? நல்ல குடும்பமா? தௌஹீத் கொள்கையில் இருக்காங்களா? நல்ல குடும்பம் தான். பையனும் நல்ல பையன்தான். 5 வேளை தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வருவான். விசாரிச்செல்லாம் நம்ம பொண்ணு சனாவுக்கு ஏற்ற பையன்தான். நாளைக்கு பையனோட ஃபோட்டோ தந்துடுவாங்க. நம்ம பொண்ணோட ஃபோட்டோ நாளைக்கு தந்துடணும். இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு தங்கச்சி வருவா. வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். அவள் வந்தாலே சண்டைத்தான் வரும். அவளுக்கு மார்க்கமே இல்லை. அதுக்கும் மேலே ஜிகு ஜிகுன்னு சாலை கட்டுறது, ஸ்டைலாக நடக்கிறது, ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்குறது, இதெல்லாம் பார்த்தா வெறுப்பாக வருது. அதுக்காக உறவை பகைக்க முடியாதல்லங்க. மார்க்கத்துக்கு முரணா தான் செஞ்சேன், அவ்வளோதான். சரி சரி, விடுங்க. மறுநாள் சித்தி வருகை. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். பார்த்துக்கோ. வாடி, இப்போதான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? நீ திருந்தவே மாட்டியா? இப்படித்தான் பஸ்ஸில் வந்தியா புர்கா போடாமல்? அதெல்லாம் விடுக்கா, எதுக்கு அவசரமாக வர சொன்னேன்? ஆமாம், நம்ம சனாவுக்கு தௌஹீத் அடிப்படையில் ஒரு நல்ல வரன் வந்திருக்குடி. நாளைக்கு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கொடுத்து விட்ருவாங்களாம்மா. பொண்ணோட ஃபோட்டோ கொடுத்து விடணும். கவலையை விடு, என்னை போலவே சனாவை அழகாக ரெடி பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறோம். அவள்லாம் ஒன்றை மாதிரிலாம் இருக்க மாட்டா. அவள் புர்கா போட்டுட்டு தான் வருவா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லாத. சனா, சனா நீ எங்கே இருக்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி சித்தி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. சரி, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நீ சீக்கிரமாக போய் மேக்கப் போட்டு வாமா, நான் ஃபோட்டோ எடுக்க போகணும். இதோ 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு வரேன் சித்தி. லேட் ஆகுது சனா, சீக்கிரமாக வா. ஐ ஆம் ரெடி. ஐயா, இது என்ன சனா கிளவியாட்ட ஃபர்தா சால் போட்டு வந்திருக்க? பொண்ணுக்கு அழகாக சேலை கட்டி பூ வச்சுட்டு வந்தால் தானே பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும், ஃபோட்டோ எடுக்கவும் நல்லாயிருக்கும். அந்நிய ஆண்கள் முன்னாடி ஃபர்தா ஹிஜாப் இல்லாமல் இருக்கக்கூடாது சித்தி. இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். அதே சட்டம் தான் ஃபோட்டோவுக்கோ. மேக்கப் போட்டு ஃபர்தா ஹிஜாப் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து விடும்போது மாப்பிள்ளையோட தம்பி, அண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ நிர்பந்தத்துக்கு மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ பெண்கள் உஷாராக இருக்கணும். அப்பா, நீ பேசின பேச்சுக்கு என் தலையே சுற்றுது. ஆமாம், நீங்கள் பஸ்ஸில் ஃபர்தா ஹிஜாப் இல்லாமல் வரும்போது உங்களுக்கு தலை சுத்தாதே. நான் மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு தலை சுத்துமே. அம்மாவும் மகளும் ஒரே மாதிரி பேசாதீங்க. என்ன பர்வீன், யமுன்னு நல்லா மார்க்கத்தை பற்றி கற்று வச்சிருக்காளா? நம்மளுக்கு தான் மார்க்கத்தை பற்றி தெரில. அவளுக்காக தெரிஞ்சுட்டு போட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டும். ஃபஸ்ட்டு உன்னை தாண்டி திருத்தணும். காட்சி 2. மாப்பிள்ளை வீட்டார். இந்தாம்மா, நம்ம பையனுக்கு இந்த பொண்ணு தான் பார்த்துருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், பொண்ணு அழகாக இருக்காங்க. டே மஹ்மதே, மஹ்மதே. சொல்லுங்கத்தா, எதுக்கு கூப்பிட்டீங்க? உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்டா. அந்த பொண்ணு நல்லா படிச்சு ஓதிருக்காளாமா. எதுக்குத்தான் இப்போவே கல்யாணம்? ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாமே.
அதுக்கு இல்லைடா, உனக்கு 27 வயசாச்சுடா. உனக்கு தெரியாமல் நான் பொண்ணை பார்த்துட்டு தான்டா இருந்தேன். எந்த பொண்ணுமே உனக்கு செட் ஆகலடா. இந்த பொண்ணு நல்லா ஓதி படிச்சிருக்கா, ஒழுக்கமாக இருக்கா, பத்தாததுக்கு ஆலிமா பட்டம் வாங்கியிருக்காளாமாடா. அதனால தான் சரின்னு பொண்ணோட ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன். மாஷா அல்லா, அழகா இருக்காங்கம்மா. சரி, பொண்ணுக்கு மகரா நீ என்னடா கொடுப்ப? பொண்ணு என்ன கேட்டாலும் நான் தருவேம்மா. சரி, பொண்ணு அப்படியே தங்க கடலை கேட்டால் கொடுப்பியாடா? ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ, உங்கள் அக்காக்காரிக்கு தெரிஞ்ச சண்டைக்கு தான் வருவா. அவளுக்கு நம்ம வரதட்சணை கொடுத்து தானே கல்யாணம் முடித்தோம். அம்மா, அப்போ நமக்கு தௌஹீத் மார்க்கம் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் நமக்கு தௌஹீத் மார்க்கம் தெரிஞ்சிச்சுல. நம்ம மார்க்கப்படியே கல்யாணத்தை முடிச்சுக்கலாமா? இன்ஷா அல்லா. விடு, என் பொண்ணுக்கு நானே சொல்லி புரிய வச்சுக்கிறேன். ஆமாம், உங்கள் பிள்ளை அப்படி புரிஞ்சுட்டாலும் இனி அவனால் என்னென்ன பிரச்சனை இருப்போகுதோ தெரியல. அவகிட்ட நீ ஃபஸ்ட்டு பாசமாக நடந்துக்கோ. அப்புறம் நீ மார்க்கத்தெடு சொன்னேன்னா அவள் புரிஞ்சுக்குவா. சரிங்கத்தா. மணமகனின் சகோதரி வருகை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வாமா, இப்போதான் உன்னை பற்றி தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அப்படி என்னதான் பேசுனீங்க? கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க பார்ப்போம். அது இல்லைம்மா, தம்பிக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். கல்யாண விஷயமா பேசிகிட்டு இருக்கும் போது உனக்கு நாங்கள் வரதட்சணை கொடுத்தானே கல்யாணம் பண்ணோம். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேம்மா. ஓ அப்படியா? என் மாமியார் கிட்ட கேட்டு 1 மாதம் தங்குற கேட்டு வந்திருக்கேன். தம்பியோட கல்யாண ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் நான் போவேன். சரிம்மா. தம்பி முஹம்மதே, இங்கே வாடா. சொல்லுக்கா, எதுக்கு கூப்பிட்ட? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. அம்மா, அக்கா கொஞ்சம் ஜூஸ் கொடுங்க. சரிடா. உன் கல்யாணம் வேற வரப்போகுதுன்னு அத்தா சொன்னார். அதனால் என் மாமியார் கிட்ட கேட்டு 1 மாதம் தங்குற கேட்டு வந்திருக்கேன்டா. ரொம்ப சந்தோஷக்கா. நீ தான் என்னோட கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கணும். கவலைப்படாதடா, உன்னோட கல்யாணத்தை ஊரே மெச்சுற அளவுக்கு ஓஹோன்னு நடத்தி வைக்கிறேன். அக்கா, என்னோட கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக தான்க்கா நடக்கும். இன்ஷா அல்லா. அம்மா அம்மா, இங்கே வாங்கம்மா. என்னம்மா தம்பி லூஸாட்ட பேசிட்டு போகிறான்? ஆமாம்மா, கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக தாம்மா நடக்க போகுது. என்னம்மா என் தலையில் இடியை தூக்கி போகிறேன்? நான் வேறு என் புகுந்த வீட்டில் கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடக்கும்னு வீராப்பா பேசிட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியாக முடியும் இன்ஷா அல்லா. இந்தாம்மா, பொண்ணோட ஃபோட்டோ பாரு. பொண்ணு நல்லா இல்லைம்மா. நீ மட்டும்தாம்மா இப்படி சொல்கிற. உன் தம்பி ஃபோட்டோ பார்த்தோன்னே மூஞ்சியில் பல்ப் எரியுதுமா. என்னம்மா இது? முடி கூட தெரியாமல் ஃபர்தா ஹிஜாப் போட்டு ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. பார்த்துமா, முடி இல்லாமல் சொட்டையாக இருந்துற போது. ஃபஸ்ட்டு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்தம்லாம் வைங்கம்மா. நிச்சயதார்த்தம், பூ வைக்கிறது, சக்கரை போடுறது மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாதுமா. ஏம்மா இதெல்லாம் எனக்கு செஞ்சீங்கல்ல? அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரம், தங்க செயின், தங்க வாட்ச் இதெல்லாம் போட்டிங்கல்ல. ஆனால் அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எனக்கு ஒரே ஒரு மோதிரம் தானம்மா போட்டாங்க. ஏம்மா இப்போ அதெல்லாம் தம்பிக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க? பேசாமல் பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வாங்குங்கம்மா. அப்படிலாம் செய்யக்கூடாதுமா. பெண் வீட்டிலேருந்து நம்ம எதுவுமே வாங்கக்கூடாதுமா. மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு மகுர் போட்டு திருமணம் முடிக்கணும். இதை பற்றி அல்லாஹ் தன்னை திருமறை குர்ஆனில் கூறும்போது, வாத்துன் நிசா சதுகாத்திக்கு நிலா, பெண்களுக்கான மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறான். இதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனால் என் புகுந்த வீட்டில் எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. விடுமா, நாங்கள் சொல்லி புரிய வச்சுக்கிறோம். அப்படியே அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் நாளைக்கு நீ, நான், சின்னத்தா, பெரியத்தா எல்லாரும் போய் பொண்ணை பார்த்துட்டு உன்னோட தம்பிக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டு அப்படியே கல்யாண தேதி முடிவு செஞ்சுட்டு வந்துடலாமா? என்னம்மா தம்பிக்கு பிடிச்சிருக்குன்னு பொண்ணு மூஞ்சில் பல்ப் எரியுதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறமும் தம்பிக்கு பிடிக்கணுமா? நம்ம எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாமா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரு தடவை சந்திக்கணுமா? இதான் இஸ்லாத்தோட சட்டம். என்னம்மா, பொண்ணு பார்க்க போகும்போது 10 பேராக போவாங்க, ஒரு 50 பேராச்சும் போவாங்கல்ல. இது மாதிரி செய்யறதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதி இல்லைம்மா. என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? அட்லீஸ்ட் தட்டாச்சு மாற்றலாமா? கல்யாணம் முடியட்டுமா, அப்புறம் மார்க்கத்தை பற்றி உங்ககிட்ட எல்லாமே புரிய வைக்கிறேன். சரிம்மா. காட்சி 3. பெண் வீட்டார்.
அடியே பர்வீனு, பர்வீனு இங்கே வாடி. என்னக்கா என் பேரை ஏழை விட்டுட்ருக்க? இந்தாடி மாப்பிள்ளையோட ஃபோட்டோ. மாஷா அல்லாஹ் நல்லா இருக்குக்கா. அசர் தொழுதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சனாவை பார்க்க வராங்கடி. அவங்க வரதுக்குள்ளேயும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும், கொஞ்சம் உதவி பண்ணு. அதெல்லாம் தேவையில்லை, ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டால் 10 நிமிஷத்தில் கொண்டு வந்துடுவாங்க. என்னடி சோம்பேறியா இருக்க? சமையல் வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாதக்கா. உன் பொண்ணு வேணா அழகாக ரெடி பண்ணி விட்றேன். அதுவாச்சும் ஒழுங்கா பண்ணு. சனா, நீ எங்கே இருக்க? உன் சித்தி உனக்கு மேக்கப் போட்டு விட போகிறாளாமா. பார்க்கலாம். வாமா, நான் உன்னை ரெடி பண்ணி விட்றேன். ஃபர்தா மக்கனா போடுறதுக்கு ஒரு ஆள் தேவையா சித்தி? சனா, புரியாமல் லூசுத்தனமாக பேசாத. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து உன்னை பார்க்க வராங்க. இன்னைக்கு கூட நீ அழகாக இருக்க வேணாமா? இயற்கையாகவே நான் அழகாக தான் சித்தி இருக்கேன். எல்லாம் என்னை அழகாக தான் படிச்சிருக்கா. அதான் சொன்னேன்ல, ஃபோட்டோ எடுக்க போகும்போதே அதே சட்டம் தான் இதுக்கும். நீலாம் திருந்தவே மாட்ட. காட்சி 4 மாப்பிள்ளை வீட்டார். டே மஹ்மதே, என்னங்கத்தா, எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம அசர் தொழுதோடனே நேரில் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம்டா. சரிங்கத்தா. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தாடா. என்னங்கத்தா? சரி, நான் அசர் தொழுதுட்டு வந்துடுறேன். டைம் ஆயிடுச்சு, எல்லாம் டக்குன்னு ரெடி ஆயிருங்க. சரிங்கத்தா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஒன்னமா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? நாங்களாம் ரெடி ஆயிட்டோம், உங்க புள்ள தான் ரெடி ஆயிட்டே இருக்கா. சஜ்னா ஒன்னமா ரெடி ஆயிட்டு இருக்க? இனியும் 2 மினிட்ஸ் தான். இப்படிதான் 2 மினிட்ஸ்ன்னு சொல்லி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சஜ்னா வரியா என்ன? சரி வாங்க போலாம், டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க செல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க உட்காருங்க. மரியம் ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் சீக்கிரமா கொண்டு வாமா. இதோ கொண்டு வரேங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோங்க. எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை ஃபோட்டோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நேர்லயே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணத்தை சீக்கிரமா வச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். டே மஹ்மதே, அக்கா கூட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுடா. சரிங்கத்தா. டே பொண்ணு நல்லா இப்போயே பார்த்துக்கூடா, அதுக்கப்புறம் அது நல்லா இல்லை இது நல்லா எல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் சும்மா இருக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அம்மா, பொண்ணுக்கு மகரா என்ன வேணும்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சனா, உனக்கு மஹ்ரா என்னம்மா வேணும்? அவரால் என்ன முடியுமோ போட சொல்லுங்க. சரிம்மா. நம்மனால என்ன முடியுமோ அதை போட சொல்கிறாங்க. அப்பனா கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாம். சரிங்க. இன்ஷா அல்லாஹ், பையனுக்கும் பொண்ணுக்கும் நேர்லேயே பார்த்து பிடிச்சி போச்சு. அப்போ கல்யாண தேதியை வச்சுக்கலாம். செப்டம்பர் 14ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு பள்ளிவாசலில் நிக்கா நடந்துடும். எங்கள் வீட்டில் நாங்கள் நிறையா பேர்லாம் கூப்பிடல. எங்கள் வீட்டு சார்பாக 30 பேர், உங்கள் வீட்டு சார்பாக 30 பேர், மொத்தம் 60 பேர்த்துக்கு நாங்கள் வலிமா விருந்து செஞ்சிடறோங்க. எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசுங்க. அதான் கல்யாணம்னாவே ஒரு 150 பேராவது வருவாங்க. இல்லைங்க, என்னோட பையனோட திருமணத்தில் அல்லாவோட பரக்கத் நினைஞ்சிருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதிகம் பேர் கூப்பிட்டா செலவும் அதிகமாகும், அல்லாவோட பரக்கத்தும் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அவங்க கூறினாங்க, எந்த திருமணம்
குறைந்த செலவில் நடக்குதோ அந்த திருமணத்தில் அல்லாவோட பரக்கத் முழுமையாக நிறைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால நாங்கள் குறைஞ்ச பேத்தவே கூப்பிட்ருக்கோங்க. சரிங்க, நாங்களும் குறைஞ்ச நபர்களுடன் கல்யாணத்து வரோம். ஓ சரிங்க. சஜினாவும் சித்தியும் நண்பர் கேட்பது. பொண்ணோட சித்தி கொஞ்சம் இங்கே வாங்க. ஏங்க கூப்பிட்டீங்க? பொண்ணோட நம்பர் கொஞ்சம் தரீங்களா? எதுக்குங்க? இனியும் கல்யாணம் வர 2 வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசி பழகிக்கட்டுமே. பேசட்டும் பேசட்டும். பொண்ணு தான் மார்க்கம்னு மார்க்கத்தையே கட்டிட்டு அழுகுவா. நான் எப்படியாச்சும் பேச வச்சிடுறேங்க. சரிங்க, நம்பர் சொல்லுங்கள். 9840111390. தேங்க்ஸ்ங்க. வெல்கம்ங்க. முகமதிடம் நம்பர் கொடுப்பது. டே முகமதே, இங்கே வாடா. யாருக்கும் தெரியாமல் பொண்ணோட நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. இன்னும் கல்யாணம் வர 2 வாரம் இருக்குடா. நீயும் சனாவும் விடிய விடிய ஃபோன் பேசிக்கோங்கடா. இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. கல்யாணம் ஆகிற வரையும் அவன் எனக்கு அந்நிய பெண் தான். ஐயோ, இதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சா? மார்க்கோன்னு சொல்லி என்னை ஒரு வழி பண்ணுற. மணமகளின் சித்தியும் அம்மாவும் உரையாடுவது. சரிங்க, நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுறோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அக்கா எப்படிக்கா இந்த வாரத்தில் திருமணத்துக்கான ஏற்பாடுலாம் எப்படிக்கா செய்ய முடியும்? நம்ம பெண் வீடாக இருந்தாலும் நம்மளுக்கு கவலையே இல்லடி. மாப்பிள்ளை தான் மகர் ரெடி பண்ணணும், வலிமா விருந்து ஏற்பாடு பண்ணணும். எனக்கு பிரச்சனையே இல்லை. நாளைக்கே சனாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. சனாவை ஒப்படைச்சா போதும். அப்போ அவளுக்கு நகை, சீர், வரிசை, கட்டில் எதுவுமே தரமாட்டியாக்கா? கண்டிப்பாக தரமாட்டேன். ஏற்கனவே அவளுக்கு சில நகை வாங்கி வச்சுருந்தேன், அதை போட்டுடுவேன், அவ்வளவுதான். சில பெண் வீட்டார் தன்னை தானே வருந்தி கொள்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் நீங்கள் ஒன்றுமே போட வேணான்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் எப்படி பொண்ணுக்கு ஒன்றுமே போடாமல் அனுப்புறது? குறைஞ்சபட்சம் 5 பவுனாவது போடணும். மாப்பிள்ளை வீட்டில் கட்டில் பீரோ பழசாக இருக்குது, நம்ம பொண்ணுக்கு புது பீரோ கட்டில் வாங்கி தரலான்னு சொல்லி கடன்லேயே விழுகிறாங்க. சில பேர் வட்டியிலேயே விழுகிறாங்க. அல்லாஹ் இந்த திருமண சட்டத்தில் இலகுவை ஏற்படுத்தியுள்ளான். ஆனால் இதையும் புரிந்து கொள்ளாத சில பெண் வீட்டார் தன்னை தானே வருந்தி கொள்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன்னைத்தானே வருந்தி கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்கிறாங்க. சரிங்கக்கா. திருமணம் நடைபெறுதல். மைக்கை பார்த்து, கேமராவை பார்த்து பேசு. சனா, ரெடி ஆயிட்டியாம்மா? பள்ளிவாசலுக்கு போகணும். நான் ரெடிமா. பொண்ணு சலாச்சு போட்டு உட்காருமா. யார்? நான் பெண்களோட தான் சித்தி உட்காருவேன். நான் தான் பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உன் நாத்தனா வந்து போட்டுவிட்டாதான் நீலாம் அடங்குவியா? யார் போட்டு விட்டாலும் போட மாட்டேன். பார்க்கலாம். மாப்பிள்ளை வீட்டார் வருகை திருமணத்திற்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். என்னம்மா, பொண்ணு ஷால் கூட போட்டுட்டு உட்கார மாட்டியா? எனக்கு தெரியும் நீ பொண்ணு ஷால் போட்டுட்டு உட்கார மாட்டேன்னு. அதுக்காகவே நான் பொண்ணு ஷால் எடுத்துகிட்டு வந்தேன். பாத்தியா நான் சொன்ன மாதிரியே உன் நாத்தனா போட்டுடனே போட்டுக்கிட்ட. யாரு சொன்னா? அவங்க அந்த பக்கம் போனோடனே கழட்டி வச்சிடுவேன். திருமண ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது. இந்தாம்மா. சஜ்னா, பொண்ணுக்கு 30 கிராம் தங்கம் மகரா தரோம், போட்டு விட்டுருமா. என்னம்மா, அதுக்குள்ளே பொண்ணு ஷால் கழட்டிட்டியா? இதுவும் ஒரு விதத்தில் அலங்காரம் தாங்க. இதெல்லாம் போடக்கூடாது. இதாச்சும் போட்டுட்டு இருமா கொஞ்ச நேரம்.
அப்பாடி எப்படியோ என்னோட பையனோட கல்யாணமும் வலிமா விருந்தும் அல்லாவோட கிருபையில் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுச்சு. சொல்லு, அடுத்து இவ சொல்லணும். சொல்லு. ஐயோ, நம்ம கல்யாணம் தான் நம்ம நினச்சபடி நடக்கலை, மறுவீடாச்சும் நம்ம நினச்சபடி நடக்கலாம். அம்மா அத்தா, நம்ம மறுவீடுக்கு பஸ்ஸில் போகிறோமா காரில் போகிறோமா? கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சுலாமா, அவங்க எப்பயும் போல் நம்ம வீட்டுக்கு வரலாம், நம்மளும் எப்பயும் போல் அவங்க வீட்டுக்கு போகலாமா? சரிம்மா. இவ்வளோதாங்க திருமணம். இனி வரக்கூடிய காலங்களில் நாம் அனைவரும் ஆடம்பரமும் அனாச்சாரங்களும் இல்லாமல் குறைந்த செலவில் திருமணத்தை முடித்து அல்லாஹ்வின் மிக பெரும் பர்க்கத்தை நாம் அனைவரும் அடைவோம்.